ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமையல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். கோபிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். வர வழியில் நாங்கள் வந்து அப்படியே டிமார்ட்டில் சும்மா அப்படியே பார்க்கலான்ட்டு போனால் தான் என்ன வாங்கணுமோ தெரியல. பார்த்ததெல்லாம் ஆசையாக இருந்துச்சு, வாங்கினோம். நான் என்ன வாங்கினேன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, ஒரு 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3 பிளேட்டு அது கூட வந்து இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாங்கள் டிமார்ட்டில் என்ன வாங்கணுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே 149 ரூபா. மூடி எடு சந்தி. நல்ல ஃபேஸ் நல்லா இருக்குது. இது ஒன்று வாங்கினோம். அடுத்தது இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு டப்பா. இது வந்து இந்த சிறுதானியம்லாம் நான் அடிக்கடி நிறையா செய்கிறேன். அது வந்து இப்படி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பர் வேறு வந்து ஒரு டப்பா ஒன்று வாங்கியிருக்கிறேன். குட்டி தலைவாணிக்கு ஒரு பில்லோ கவர் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். அதுவே ஒரு தலைவாணிக்கும் போட்டிருக்குறோம். அதையே பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா முசுன்ட்டு. அடுத்தது குட்டி தலைவாணிக்கு போடுற மாதிரி 2 பில்லோ கவர், ரெண்டையும் தனித்தனியாக 2 பில்லோ கவர் எடுத்துருக்குறோம். அடுத்தது குட்டியாக ஒரு ட்ரே. இந்த ட்ரேயில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அருமையான ஒரு குட்டி ட்ரே. அடுத்தது ஒரு பேஸ்கெட் வாங்கியிருக்கிறேன். இது வந்து 129 ரூபா. சூப்பராக இருக்குது. நம்ம எதாவது காய்கறி எதை வச்சுக்கலாம், அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். அடுத்தது ஒரு மேட் ஒன்று வாங்கினோம். அடியில் வந்து அப்படியே நல்லா ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து 99 ரூபா தான். இது அப்படியே வழுக்காமல் அப்படியே கால் வச்சோம்னா அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்டு. அடுத்தது இந்த மேட் வந்து நம்ம வந்து நிறைய அந்த மீஷோவில் நான் பார்த்துருக்குறேன். இப்போ அங்கே போனனால எனக்கு கண்ணில் பட்டுச்சு, அதனால் இது வாங்கினேன். இது வந்து ரப்பர் இருக்கும், அடியில் அப்படியே ஒட்டிக்கும். பாருங்கள், அடியில் ரப்பர் இருக்குது, இது அப்படியே ஒட்டிக்குது தரையில். இது வந்து 149 ரூபா தான். அதில் இன்னொன்று வாங்கியிருக்கிறேன். இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் அதே மாதிரியே 149 ரூபா தான். இது வாங்கினேன். அடுத்தது கண்ணாடி பவுல் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 55 ரூபா. இது வந்து யூடியூப்க்கு எதாவது நம்ம ஒரு டிஷ்ஷு செஞ்சு டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். அடுத்தது ஒரு தட்டு, பீங்கான் தட்டு, குட்டி தட்டு. இது வந்து 49 ரூபா. அடுத்தது ஒரு சின்ன ஒரு கிண்ணமாட்டம், சின்ன கிண்ணம்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இது நல்லா இருந்துச்சு, 39 ரூபா தான். இது ஒன்று வாங்கியிருக்கிறோம். அடுத்தது இந்த பெப்பர்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு இது. ஏற்கனவே எங்கள் பொண்ணு வந்து மூடியை உடச்சிட்டா, அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் எங்கே உடைச்சேன்? நான் உடைக்கல. அடுத்தது இந்த மாதிரி ஒரு லீஃப் வந்தது. நான் உடைக்கலன்னு சண்டைக்கு வரேன். அடுத்தது இந்த லீஃப் வந்து ஒரு பழம்லாம் நம்ம போட்டு டேபிளில் வச்சுக்கிற மாதிரி. இது நல்லா இருந்துச்சு, இது வாங்கினேன். இது வந்து 99 ரூபா. எவ்வளோ சந்தி? 99. 129 ரூபா. 129 ரூபா. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. காத்தோட்டமாக கீழேயும் காற்று போகும், மேலேயும் காற்று வரும். அடுத்தது ஒரே ஒரு பில்லோ கவர் நிறைய இருக்குது. சரி, இது நல்லா இருக்கேன்னு வாங்கினேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து 49 ரூபா இந்த பில்லோ கவர். இது ஒன்று வாங்கினோம். இது டவல், லஞ்ச் டவலு. இது வந்து 39 ரூபா. சூப்பராக இருக்குது. இல்லை 2 வாங்கியிருக்கிறோம், இதே கலர்லேயே 2 வாங்கியிருக்கிறோம். அடுத்தது வந்து ஹாட் பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். இது வந்து 655 ரூபா. சூப்பராக இருக்குது 3 இதுவுமே. இங்கே பாருங்கள், பக்கெட் மாதிரி சூப்பராக இருக்குது. 3மே நல்ல பேஸ் இருக்குது. வேறு இங்கே பாருங்கள், இது என்னமோ உள்ளே எல்லாம் கொடுத்துருக்காங்களா, நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஓ, சூப்பராக இருக்குது. அது காமி. அருமையாக இருக்குது. அடுத்தது இந்த 2 இதுவும் நல்ல பேஸ், நிறைய உள்ள நல்ல இடம் இருக்குது. 3 இது. அதுக்கு 2 கரண்டி வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது கரண்டி. அதுக்கு 2 கரண்டி வேறு. சூப்பராக இருக்குது. அடுத்தது உப்பு ஜாடி 2 ஜாடி வாங்கியிருக்கிறோம். இந்த 2 ஜாடி எவ்வளோ சந்தி வருது? இல்லை 200, 300 எவ்வளோ, 300 சில்லரை வருது. இது வந்து புளியும் வரமிளகாயும் போட்டு வைக்கலான்ட்டு வாங்கினேன். நான் வச்சுருக்கிறது சின்னதாக இருக்குது, அதனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது நோட்டு. எவ்வளோ நோட்டு வாங்கினாலும் பற்ற மாட்டேங்குது. டியூஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு, வீட்டில் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு. இது வந்து எவ்வளோ வாங்கினாலும் பற்ற மாட்டேங்குது. இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்டு வந்து அங்கே தான் கிடைக்குதுன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். 6 நோட்டு வாங்கியிருக்கிறோம். புளி போட்டது 50 ரூபா. புளி போட்ட நோட்டெல்லாம் வந்து 50 ரூபா. இந்த மாதிரி வந்து பொம்மை வந்தது வந்து 125 ரூபா. சூப்பராக இருக்குது.
அடுத்தது எரேசர். அது என்ன சந்தி? எரேசர் கம்ப்ரஸ். நம்ம அழிச்சிட்டு அந்த அழுக்கெல்லாம் நிற்கும் பாருங்க, கருப்பு கருப்பாக, அதை நம்ம கையில் தள்ளி விடுவோம். அதுக்கு பதிலாக இந்த ப்ரெஷ்ஷு. ஓகே, க்ளோஸ்அப்பில் கம்மி. இது வந்து 29 ரூபா. ப்ரெஷ் இருக்கு பாருங்க மேலே. என்னென்ன தான் வச்சு கொண்டாந்துருவாங்களோ இந்த பிள்ளைங்களுக்கு. அடுத்தது இதுவும் எரேசர் தான், ஃபோன் மாடலில். அடுத்தது பேனா. பேனா, எத்தனை பேனா, எத்தனை புக்கு, எத்தனை பாட்டில். அடுத்தது கிளாஸு கப்பு மாதிரி. இது நல்லா அழகாக இருந்துச்சுன்னு இது 2 வாங்கினோம். இது 2 என்ன ரேட்டுன்னு தெரியல. அடுத்தது இலை பிளேட்டு, சூப்பராக இருக்குது டிசைனு. இது ஒன்று வாங்கினோம். அடுத்தது இந்த விளக்கு, குட்டியாக ஒரு விளக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது இந்த விளக்கு. இந்த இப்படி கைப்பிடி இப்படி நம்ம சாமி குடி பிடிச்சிட்டு இப்படி தீபார்த்தனை காமிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக, இது ரொம்ப பிடிச்சிது, அதனால் இது வாங்கினோம். அடுத்தது பாருங்கள், ஒரு வந்து ஆயில் கேன் மாதிரி. ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ஆயில் கேனாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு தண்ணி பாட்டிலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, அந்த இதெல்லாம் அங்கே இருங்க, இப்படி கழட்டிக்கிறது. அடுத்தது அந்த இது அதை போட்டுட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறது. இந்த பாட்டில் பிடிக்க மாட்டேங்குது, 2 லிட்டர் எண்ணெய். பிடிச்சதுலேயே இந்த மேட்டு தான் எனக்கு வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்ச மேட்டு இது. சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எப்படி இந்த வீடியோவை பார்த்து எப்படி இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சுன்னு உள்ளே போனதுக்கு இதெல்லாம் வாங்கினோம். இதெல்லாம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் பேரனுங்களாம் வந்தால் விளையாடுறதுக்கு பால். இப்போ தான் வந்து வெளியேருந்து வந்து பால் எடுத்து வெயின்னு வச்சு கொடுத்துருக்குறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில், சமையல் இல்லாமல் சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.